இப்போ பெட்லேருந்து எந்திரிச்ச உடனே நமக்கு தலை சுற்றுது அப்படின்னா, இது வழக்கமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டம்ளர் தண்ணீர வந்து நம்ம படுக்கை அருகே வச்சுக்கணும். ஸோ எந்திரிக்கிறோம் அப்படின்னா, டக்குன்னு எந்திரிக்காம, எந்திரிச்சு அப்படியே மெதுவா பெட்டோட ஓரத்திற்கு வந்து வரணும். ஸோ பெட்டோட ஓரத்திற்கு வந்துட்டு நம்ம கால்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2 கால்களையும் முன்னாடி அப்படியே பின்னாடி இப்படி நீட்டி நீட்டி என்ன பண்ணணும்? எக்ஸர்சைஸ் மாரி உட்காந்துக்கிட்டே வந்து பண்ணணும். பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீர எடுத்து ஒரு கிளாஸ் குடிக்கணும். குடிச்சுட்டு இது பண்ணும்பொழுது, நமக்கு ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காரணங்களாலயோ, இல்ல வேற சில காரணங்கள் இருந்தது, டீஹைட்ரேஷன் ஆகுறோமோ, இந்த மாதிரி காரணங்கள், இல்ல செர்விக்கல் வந்து கம்ப்ரஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இதுலயே நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது தற்காலிகமா ரிலீஃப் கிடைக்கும். இது நிரந்தர ரிலீஃப் கிடையாது. அந்த இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.